ஹாய் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு வின்ஸ் டேலண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை எல்லாமே பண்ணுறீங்க, சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி ஒன்று போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவர் கேட்ட மாதிரியே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, ஒரே ஒரு மசாலா மட்டும் ஆட் பண்ணி இந்த பண்ண ரெசிபி இது. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனவொன்னே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுத்து வந்து ஒரு 750 கிராம்ஸ் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணி நல்லா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தான் நான் சொன்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது வந்து சக்தி சிக்கன் மசாலா 50 கிராம் மசாலா. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து இந்த ரெசிபிக்கு மொத்தம் வந்து ஒரு 600 ml தண்ணி வேணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ண போகிறோம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இன்னொரு 300 ml சொன்ன தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாவில் இருந்த உப்பு வந்து பத்தலை. ஸோ டேஸ்ட் பண்ணும்போது இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. தண்ணியும் வந்து சொன்ன மாதிரி ஒரு 300 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து குக் ஆகிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ குழம்பும் நல்லா திக்காக ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ஏன் இந்த 600 ml தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனேன்னா, ஸோ அந்த மசாலா வந்து நம்ம வீட்டு மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 300 ml தண்ணி சேர்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 300 ml சேர்த்து மொத்தம் 600 ml தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.